வணக்கம். உங்கள் ஈரம் ராஜேந்திரன் பேசுகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், திடீர்னு எதுக்குலாம் இந்த வீடியோ வருது நமக்கு அப்படின்னு யோசிக்கலாம். நான் அரசியலுக்கு வந்ததே மக்களுக்கு ஏதாவது செய்யணும், ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல விதமாக சம்பாதிச்சு நல்ல விதமான வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கணும். அரசியலுக்கு மீதி இருக்கிற வாழ்நாளில் மண் சார்ந்து மக்கள் சார்ந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் நான் செஞ்சுருக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த 3-4 வருஷத்தில் நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த எலெக்ஷன் அறிவித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளோ ப்ரெஷர். அதாவது முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்ந்து பெருவாரியான பிரச்சனைகளை எனக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த பிரச்சனை சாதாரணமாக இல்லை. என்னை பற்றிய பெரிய பெரிய அவதூறுகள் கிளப்பி நான் அப்படிப்பட்ட ஆள், இப்படிப்பட்ட ஆள், அது மாதிரி தவறான வியாபாரம் பண்ணுறேன். அது மாதிரிலாம் தவறான வியாபாரம்லாம் பண்ணால் எந்த இடத்துலையும் போலீஸ்காரங்களோ அல்லது கவர்மெண்ட்டோ எந்த காலத்துலையும் சும்மா இருக்க மாட்டாங்க. கட்டாயமாக பிடிச்ச நேரத்துக்கு ஜெயிலில் போட்டிருப்பாங்க. நியாயமாக டேக்ஸ் கட்டி கடுமையாக உழைச்சி என்னோடய பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இவங்க கொடுக்குற ப்ரெஷர் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இவங்களுக்கு டெல்லியில் நல்ல லிங்க் இருக்குது. இப்போ டெல்லியில் ஆளுற கவர்மெண்ட்டில் நிறைய லிங்க் இருக்குது அவங்களுக்கு. அந்த லிங்க்கை வச்சுட்டு மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர் இது வரைக்கும் ரைடு பண்ணுறது, அதை பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கும் என் குடும்பத்துக்கும் அவ்வளோ மன உளைச்சல் கொடுத்துருக்குறாங்க. இதையும் தாண்டி நான் மக்களுக்கு எதாவது செய்யணும், நான் வாழ்கிற காலம் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கிறேன். நான் இவங்க சொன்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், என் தொழிலை பற்றி பேசுகிறது, என்னோடய குடும்பத்தை பற்றி பேசுகிறது அப்படிங்கிற விஷயம்லாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வேற ஒருத்தர் கூட சேர்ந்து ஏதோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க ரொம்ப கேவலமான ஒரு சித்தரிப்பெல்லாம் என் மேலே பண்ணாங்க. அதெல்லாம் நான் பெரும் பொருட்டாக எடுத்துக்கலை. நான் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கும் அவங்க பத்திரிகையாளர்களுக்கும் காசு கொடுத்து இதெல்லாத்தையும் செய்ய சொல்லி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல, சரி ஓகே, மக்களுக்கு தெரியும் நான் யார், நான் என்ன பண்ணுறேன் எதுங்கிறது மக்களுக்கு தெரியும். நான் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் கடைசியாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணேன் இப்போது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி. அதில் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மாவுக்கு தெரியாதா நீ என்ன செய்யணும் சொல்லி வளர்க்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ. அதில் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் கூட என்னை பற்றி அது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அம்மாவை பற்றி அவ்வளோ இதாக பேசினவங்க அம்மா சொல்லி வளர்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நாய் பூனைக்கு கூட அம்மானா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு எங்கள் அம்மானா அவ்வளோ பிடிக்கும். அவங்க யாரும் இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க. இவ்வளோ கேவலமாக அவங்கள பற்றி பேசி, ஜாதியை பற்றி பேசி, அதை பண்ணி இதை பண்ணி, இது எதுக்கு? இந்த விஷயம்லாம் எதுக்குன்னு எனக்கு புரியல. இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சு வர்றதுக்காக ஒரு குடும்பத்தை பற்றியும் ஒருத்தனை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசணும்னு அவசியம் கிடையாது. நான் பேர் சொல்ல விரும்பலை, முன்னாள் எம்எல்ஏக்கள் யார் பேர் சொல்ல விரும்பலை. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இவ்வளோ ப்ரெஷர் வெளியிருந்து. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் அரசியல் பண்ண தெரியாது. நான் யோசிக்கிறதெல்லாம் ஒரு நல்ல விதமான அரசியல், மக்களுக்கு பயன்படுற அரசியல், குழந்தைங்களோட படிப்புக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்குமான அரசியல் தான் நான் பிளான் பண்ணுறேன் நான். ஆனால் இவ்வளோ கேவலமாக இந்த இடத்துல இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு மனசு அவ்வளோ சங்கடம். குடும்பத்தில் அவ்வளோ மன உளைச்சல். வீட்டில் எல்லாருக்கும் சரியான தூக்கம் கூட இல்லை. வேறு எனக்கு இந்த டைமில் வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரில. அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறது, குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறது, என்னோட தொழிலை பற்றி தப்பாக பேசுகிறது அப்படின்னு தொடர்ந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி நான் இந்த இடத்துல நின்று ஜெயிச்சு நான் மீதி இருக்கிற காலத்தில் ஏதாவது நல்ல விதமான ஒரு சமூகத்தை கிரியேட் பண்ணணுங்கிற ஆசையில் தான் நான் நிற்கிறேன். இதெல்லாம் பொய்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ கூட இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு வீடியோ போட போகிறாங்களா என்னை பற்றி, அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு அவர். எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி அந்த வீடியோலாம் ரிலீஸ் பண்ணி ஒரு பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு பேசி ஏதோ பண்ண போகிறார் அவர். எதுனாலும் பரவாயில்ல, என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இதில் தான் நிற்பேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்குறேன்,
உங்கள் அண்ணனா தம்பியா உங்கள் பையனா கேட்குறேன் நான். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஜெயிச்சு வருவேன். வந்து இன்றைக்கி சொல்கிறதோட பல மடங்கு நல்ல விஷயங்கள் செய்யணுங்கிற ஆசையோடு வந்திருக்கிறேன் நான். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு.